வணக்கம். நாம் செவன மகரிஷியை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். சிறந்த தபோபலம் உள்ளவராகிய செவன மகரிஷி முக்காலமும் உணர்ந்த மெய்ஞானி ஆவார். வருங்காலத்தில் சத்திரியர்களால் அந்தணர்களுக்கு மிகப்பெரிய அளவு சேதம் ஏற்படப் போகிறது என்பதை அவர் நன்கு உணர்ந்திருந்தார். அதற்காக சத்திரியர்களை ஒழித்து கட்டுவது நல்லதே என்று திடசங்கல்பம் செய்து கொண்டார். இவருக்கு என்ன ஆயுதம் தேட வேண்டுமா என்ன? சாபத்தினால் எதையும் அழிக்கும் சக்தி இவருக்கு இருக்கிறதே. ஆனால் ஒருவரை சவிப்பதற்கும் சிறிது காரணம் வேண்டும் அல்லவா? அகாரணமாக இந்த சக்தியை உபயோகிப்பது சரியல்ல என்பது அவர் தெரிந்து வைத்திருந்த ஒன்று. அதனால் ஏதாவது ஒரு காரணம் கண்டுபிடித்து அதன் பேரில் சத்திரியர்களை தமது சாபத்தினால் நாசம் செய்துவிட வேண்டும் என்று எண்ணினார். அதற்காகவே சத்திரியனாகிய குஷிக மகாராஜனிடம் போனார். ஆனால் இதெல்லாம் செவனருடைய மனத்திலேயே அழுந்தி கிடந்த விஷயம். வேறு ஒருவருக்கும் தெரியாது. சாதாரணமான ரீதியிலேயே குஷிக மகாராஜனிடம் செவன முனிவர் வந்து சேர்ந்தார். அரசன் முனிவரே அடிபணிந்து வரவேற்றான். எப்பொழுதும் போலவே வரவேற்றான். அர்க்கியம், பாத்தியம் முதலிய உபச்சாரங்களை முறைப்படி சமர்ப்பித்தான். பயபக்தி விசுவாசத்துடன் செவனருடைய ஆக்ஞையை அறிந்து கொள்ள விருப்பம் தெரிவித்தான். உன்னுடன் உன் அரண்மனையில் சில காலம் சகவாசம் பண்ணுவதற்காக வந்திருக்கிறேன். அதனால் இங்கு தான் நான் தங்கப் போகிறேன் என்றார் செவன முனிவர். அரசனும் அரசியும் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். காட்டிலேயே வாழ விரும்பும் முனி சிரேஷ்டர் நாட்டுப்புறத்தையும் நகரங்களையும் அறவே வெறுப்பவர். ஏதாவது காரியமாக நாடு நகரங்களில் நுழையும்படி நேரிட்டாலும் காரியமானுடன் வெகு விரைவாக காட்டுக்கே திரும்பி போய்விடுவார்கள். நாடு நகரங்களில் நிலவும் பழக்க வழக்கங்கள் தவ முனிவர்களுக்கு சரிப்பட்டே வருவதில்லை. இந்த வழக்கத்துக்கு மாறாக செவன முனிவர் தன் அரண்மனையிலேயே தங்கியிருக்க விரும்பியது அரசனுக்கு பெரும் மகிழ்ச்சியே தந்தது. ஆனாலும் உள்ளத்தினுள்ளே பெரும் பீதியும் பயமும் அவனுக்கு இருந்தது. செவன முனிவர் மகா கோபிஷ்டராயிற்றே. எந்த சமயத்தில் என்ன நடக்குமோ? நல்லபடியாக இவரது இஷ்டத்தை பூர்த்தி செய்து கொண்டு திரும்பி போகும் வரையில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவன் நினைத்தான். எவ்வளவுதான் பொறுமைக்கு சோதனை ஏற்பட்டாலும் தாங்கிக் கொள்ள வேண்டும். அரசனும் அரசியும் இவ்வாறு தங்களை ஆயத்தம் செய்து கொண்டனர். அரண்மனைக்குள் வந்தவுடனே செவன முனிவர் முதலில் கேட்டது என்ன? மிகவும் ஆயாசமாக இருக்கிறது, எனக்கு படுத்துக்கொள்ளும்படியான இடம் ஒன்று வேண்டும் என்றார். பிரம்மாண்டமான அரண்மனையில் இதற்கு என்ன குறைச்சல்? இடமா இல்லை. நிம்மதியாக படுத்துறங்கும் வாய்ப்புள்ள இடம் ஏற்பாடு செய்யப்பட்டது. சிறிது கூட சத்தம் போடாதவாறு ஏகாந்த நிலை உண்டாக்கப்பட்டது. செவனர் சௌக்கியமாக படுத்து கொண்டார். நன்றாக உறங்கிவிட்டார். அரசனும் அரசியும் பக்தி விசுவாசத்துடன் அருகில் அமர்ந்து மெதுவாக விசிறியபடியே உட்கார்ந்திருந்தனர். ஒரு நிமிஷமும் அவரை விட்டு அகலவில்லை. செவன முனிவர் படுத்தவர் எழுந்திருக்கவே இல்லை. 21 நாட்கள் ஓடி மறைந்து விட்டன. ஒரே ரீதியில் படுத்து கொண்டிருந்தார் அவர். சிறிதும் அசையவில்லை. உதயமும் அஸ்தமனமும் மாறி மாறி வந்து போய்கொண்டேதான் இருந்தன. ஸ்நானம், சந்தியாவந்தனம், உணவு, ஜலமலம் கழித்தல் ஒன்றுமே இல்லை. ஒரு பக்கம் கீழேயும் மற்றொரு பக்கம் மேலேயும் வைத்து படுத்தவர் இந்த 21 நாட்களும் அதே ரீதியில் கிடந்தார். சற்று கூட உடம்பை அசைக்கவே இல்லை. அப்படி இப்படி புரட்டவும் இல்லை. அரசனும் அரசியும் கூர்ந்து கவனித்து கொண்டே இருக்கிறார்கள். 22ஆம் நாள் வாய் பேசாமல் எழுந்து போய்விட்டார் முனிவர். அரசனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. திடீரென்று தோன்றுவதும் உடனே மறைந்து விடுவதுமாக இருந்தார் முனிவர். மற்றொரு நாள் வந்து படுத்து கொண்டிருக்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார். அவ்வாறே ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. படுத்த படுக்கையாகவே மீண்டும் 21 நாட்கள் கழிந்தன. இம்முறை சயனத்தில் ஒரு விசேஷம் இருந்தது. முன்பு படுத்திருந்த கீழ்ப்பக்கம் மேலும் மேற்புறம் கீழுமாக மாறியிருந்தன. அவ்வளவுதான். எண்ணெய் தேய்த்து கொள்ள வேண்டும் என்றார். எண்ணெய் தரப்பட்டது. எண்ணெய் தலையுடனே ஸ்நானம் பண்ணாமலேயே பசிக்கிறது, எனக்கு சாப்பிட வேண்டும் என்றார். சிறந்த உணவு வகைகள் தருவிக்கப்பட்டன. உடம்பெல்லாம் எண்ணெய் வழிந்தோடு நன்றாக சாப்பிட்டு விட்டு அப்படியே வெளியே சென்று விட்டார். மற்றொரு நாள் நல்ல பசி, எனக்கு சாப்பிட வேண்டும் போல் இருக்கிறது என்றார். உயர்ந்த கனி வகைகளும் பட்சணங்களும் காய்கறிகளும் பாயசமுமாக உத்தமோத்தமமான உணவு சமர்ப்பிக்க பெற்றது. என்ன ஆச்சரியம்! எல்லாம் அப்படியே தீப்பற்றி எரிந்து நாசமாக போய்விட்டது. செவனர் ஒன்றையுமே உண்ணவே இல்லை. ஒரு நாள் திடீரென்று செவனர் அரசனிடம் வந்தார். தேரில் ஊர்வலம் எனக்கு வரவேண்டும் என்று இருக்கிறது, அதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்றார்.
அரசன், சிறியவையும் பெரியவையுமாக பல தேர்கள் என்னிடம் உள்ளன. அலங்கார தேர்கள் சிறியவை, யுத்த காலத்தில் உபயோகிக்கப்படும் தேர்கள் பெரியவை. தங்களுக்கு எதில் திருவுள்ளம் இருக்கிறது, அதை கொண்டு வரச் செய்கிறேன் என்றான். பெரிய தேர்தான் வேண்டும் என்று பதில் வந்தது. யுத்த காலங்களில் உபயோகிக்கும் பெரிய ரதம் நன்கு அலங்கரிக்க பெற்று வாசலில் நின்றது. செவனர் அதில் ஏறி அமர்ந்தார். குதிரைகளை பூட்டக்கூடாது, அரசனும் அரசியுமே தேரை கைகளால் இழுத்துச் செல்ல வேண்டும் என்று முனிவர் பணித்தார். முக்கியமான ராஜ வீதிகளில் தேர் பவனி வந்தது. எப்படி? அரசனும் அரசியும் இழுத்து கொண்டு போயினர். அரசனை தெய்வமாக கொண்டாடிய காலம் அது. அவனை இவ்வாறு இழிவுபடுத்தியதை மக்கள் சகிக்க மாட்டாமல் மிகவும் தவித்தனர். பெரும் திரளாக கூடினர். ஆனால் யாராவது ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? எங்குமே மௌனமாக இருந்தது. முனிவர் அரண்மனையில் வந்தது முதல் அரச தம்பதிகளுக்கு வேளையில் உணவு, உறக்கம் முதலியன ஒன்றுமே கிடையாது. அவர்கள் மிகவும் மெலிந்து கிடந்தனர். அந்த நிலையில்தான் இந்த கடும் சோதனை அவர்களுக்கு ஏற்பட்டது. அளவு கடந்த பொறுமையினாலும் மனோபலத்தினாலுமே அடி அடியாக எண்ணி வைத்து கொண்டே தேரை இழுத்து சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் இருவரும் இப்படியே தேரை இழுத்து சென்றனர். நகரெங்கும் தேர்விழா நடந்து முடிந்தது. வெளிப்புறத்தில் உள்ள பூங்காவை அடைந்தது ரதம். இது இங்கேயே இருக்கட்டும், நீங்கள் அரண்மனைக்கு போங்கள், நான் இங்கேயே தங்குகிறேன், நாளை காலையில் இங்கு வந்து என்னை பாருங்கள் என்று கட்டளை பிறந்தது செவனரிடமிருந்து. அப்படியே அரச தம்பதிகள் அரண்மனைக்கு சென்றனர். மறுநாள் காலையில் செவனரை காண அங்கு வந்தனர். என்ன ஆச்சரியம்! பிரம்மாண்டமான மாளிகை அல்லவா அங்கே காண்கிறது. சாதாரணமாக இருந்த இடம் ஒரே இரவில் எப்படி மாயமாக இவ்வாறு மாறிவிட்டது? மாளிகையினுள் சென்று செவனரை வணங்கினர் அரச தம்பதிகள். அருளே வடிவம் கொண்டார் போல இனிய தோற்றத்துடன் முனிவர் அவர்களை வரவேற்று ஆசி கூறினார். கவலையை நீங்கிய அவர்கள் இருவரது முகமும் மேகத்திலிருந்து வெளிவந்த சந்திரன் போல பொலிவு பெற்றது. தமது நெடுநாளைய சந்தேகத்தை அவர்கள் முனிவரிடம் கேட்டுவிட்டனர். என் அரண்மனையில் வந்து தங்கியிருந்ததும் அசாதாரணமான செயல்களை செய்ததும் எதற்காக முனிவரே, விளங்கவில்லையே என்று அரசன் கேட்டான். செவன முனிவர் மனம் விட்டு உள்ளதை உள்ளபடியே சொல்லிவிட்டார். உன் வம்சத்தாரும் என் வம்சத்தாரும் வருங்காலத்தில் கலப்பு மணம் செய்து கொள்ளப் போகின்றனர். அதன் பயனாக பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் பெரும் அளவில் அழிவு ஏற்பட போகிறது. இதை தவிர்த்து விடலாம் என்றுதான் நான் எண்ணினேன். ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடித்து அதுவே காரணமாக உன் வம்சம் நிர்மூலமாகி விடும்படி சாபமிடறுவதற்கு எண்ணினேன். அதனால்தான் இப்படி செய்தேன். நீ ஏமாறவே இல்லை. உன் பொறுமை எல்லை கடந்தது. உன் தர்மபத்தினியின் நற்குணங்களும் பணிவும் வினயமும் சொல்லுக்கு அடங்காதவையாக இருந்தன. இதனால் நீங்கள் இருவரும் வெற்றி அடைந்து விட்டீர்கள். நானே தோல்வி அடைந்தேன். நீங்கள் இருவரும் நீண்ட ஆயுளும் நன்மக்களும் பெற்று வாழ்வீர்கள். நான் எதிர்பார்த்தபடி பிராமண சத்திரிய துவேஷமும் அதன் பயனாக பெரும் சேதமும் ஏற்படத்தான் போகின்றன. அவற்றை தவிர்க்க முடியாது என்று விளக்கமாக கூறி விடை பெற்று சென்றார் செவனர். குசிக மன்னனும் அவனுடைய தர்மபத்தினியும் இந்த அதிசயத்தை கேட்டு வியப்பு எய்தினர். முனிவருடைய தேஜஸை பலவாறாக புகழ்ந்தனர். எப்படியோ மாபெரும் கண்டத்திலிருந்து தப்பியவர்கள் போல் ஒருவாறாக மன நிம்மதியுடன் வாழ்க்கை நடத்தி வந்தனர். செவன குசிக சம்பாதம் என்னும் இதனால் செவன முனிவருடைய நேர்மையும் தவ வலிமையும் தீர்க்க தரிசனமும் மகாபாரதத்தில் நிரூபிக்க பெற்றுள்ளன. மற்ற விவரங்களை பிறகு காணலாம். நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.